ஹாய்ப்பா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஷெரின் வீட்டு சாப்பாடில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒரு லஞ்ச் ஒன்று பண்ண போகிறோம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டு சொல்லப்போனால் அந்த மாதிரி ஒரு லஞ்ச் தான் பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா பழைய சாதம். பழைய சோறில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். பழைய சாதத்துக்கு எதாவது ஒரு சைடிஷ் பண்ணிவிட்டு சாப்பிடலாம் அப்படின்றதுக்காக தான் நான் பழைய சாதத்துக்கு என்ன சைடிஷ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருவாடு வெங்காயம் கருவாடு கொஞ்சம் தக்காளி இதெல்லாம் போட்டு வறுத்து ஒரு சைடிஷும், ஒரு சிலருக்கு கருவாடெல்லாம் பிடிக்காது இல்லையா, அதனால அவங்களுக்கு ஒரு துவையிலும் ஒன்று செஞ்சு காட்ட போகிறேன். நம்ம வீட்டில் எப்போயுமே பழைய சாதம் மீதியாகும். அந்த சாதத்தில் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணுவோம். ஒன்று வடகம் போட்டு வைப்போம், இல்லைன்னா சாப்பிட குழம்பு பழைய குழம்பு இருந்தால் அதை ஊற்றி சாப்பிடுவோம். இந்த மாதிரி தண்ணி ஊற்றி வச்சுருந்தா ஏதாவது வத்தல் வறுத்தோ இந்த மாதிரிலாம் சாப்பிடுவோம். அப்படியும் சாப்பிடலாம். ஆனால் இந்த மாதிரி கருவாடு வெங்காயம் கருவாடு பச்சை மிளகாலாம் போட்டு வறுத்து சாப்பிட்டா உண்மையாகவே அந்த பழைய சாதத்துக்கு ஒரு மதிப்பே வேறு மாதிரி இருக்கும். அதனால தான் இன்றைக்கி நம்ம பழைய சாதத்துக்கு சைடிஷாக கருவாடோட சேர்த்து நம்ம பண்ண போகிறோம். பழைய சாதத்தில் தண்ணி ஊற்றி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு தேவையானது முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, துவையல் பண்ணுறதுக்கு நம்ம பச்சை பயிறு எடுத்திருக்கேன். பச்சை பயிரில் நம்ம துவையல் பண்ண போகிறோம். அதை முதல்ல வறுத்துடலாம். வறுத்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம கருவாடுக்கு தாளித்து விட்டுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுலாம். அதில் பச்சை பயிறு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு துவையல் எந்த அளவுக்கு தேவையோ அதை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இதில் ஒரு டம்ளர், நம்ம டீ குடிக்கிற டம்ளரில் ஒரு 3/4 டம்ளர் இருக்கும், ஒரு 100 கிராம் இருக்கும், அந்தளவுக்கு சேர்த்துக்கிறேன். இவ்வளோ சாதம் இருக்குது பார்த்தீங்களா, மீதி இதை அப்படியே வச்சோம்னா வேஸ்ட்டாக போயிடும். அதனால் இதுக்கு ஏதாவது ஒரு சைடிஷ் பண்ணி நம்ம சாப்பிட்டோம்னா அந்த மதியம் லஞ்ச் இதோட முடிஞ்சிடும் இல்லையா, அதுக்காக தான் மதிய நேரத்தில் இந்த மாதிரி நம்ம பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இப்போ வறுத்தரலாம். நல்லா கலர் மாதிரி வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். பச்சை பயிறு நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை மாற்றி வச்சிடலாம். ஒரு பிளேட்டுக்கு இதை மாற்றிடலாம். அவ்வளோதான். இது ஆறுனதுக்கப்புறமா நம்ம துவையல் அரைச்சிக்கலாம். அதுக்குள்ளேயும் ஆறுறதுக்குள்ளே நம்ம கருவாடை வதக்கி விட்டுட்டோம்னா அது ஒரு பக்கம் ஆகிட்டுருக்கும். நம்ம அப்புறம் அதை அரைச்சிட்டு வரதுக்கு சரியாக இருக்கும். இப்போ எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காயட்டும். நான் சின்ன வெங்காயம் ஒரு 150 கிராம் மேலேயே, நிறைய வெங்காயமாக இருக்கணும் இல்லையா, வெங்காயம் தான் அதிகம் வேணும். அதனால் சின்ன வெங்காயம் தான் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பெரிய வெங்காயம் வேணாலும் எடுத்துக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு சைடிஷ் தேவையோ அதை பொறுத்து நீங்கள் வெங்காயம் எடுத்துக்கலாம். அப்புறம் பச்சை மிளகாய் அதே போல் நம்ம காரத்தை பொறுத்து நான் ஒரு 10 மிளகாய் கிட்ட எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 50 கிராம் அளவுக்கு நெத்திலி கருவாடை க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு 10 பல் பூண்டு எடுத்திருக்கேன். இதுதான். அப்புறம் தக்காளி பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தக்காளி போதும், அதனால் 1 எடுத்திருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெள்ளை பூண்டு, அடுத்து பச்சை மிளகாய், இப்போ அடுத்து கருவாடு, எல்லாத்தையும் ஒட்டுக்கவே சேர்த்துட்டேன். இது கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிருச்சு. வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துடலாம். தேவையான உப்பு, நெத்திலி கருவாடில் உப்பு கம்மியாக தான் இருக்கும், அதனால் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இதில் தண்ணியெல்லாம் நம்ம சேர்க்கக்கூடாது. உப்பு தக்காளி போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. கலந்து விட்டதுக்கப்புறம் அடுப்பை நான் சிம்மில் வச்சுருக்கேன். சிம்மில் வச்சுட்டு இப்போ மூடி வச்சிடலாம். அப்பப்போ எடுத்து அந்த தக்காளி வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டோம்னா அந்த கருவாடு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் சேர்ந்து வேகிறப்போ அவ்வளோ அருமையாக நல்ல ஒரு கிரேவியோட இன்னும் கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி கிடைக்கும். அந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். தண்ணி எதுவுமே இதில் சேர்க்க வேணாம். அந்த தக்காளியில் இருக்க ஈரப்பதத்திலேயே அது வதங்கி வரட்டும். இப்போ ஒரு 2 நிமிஷம் 1 நிமிஷத்துக்கு ஒருக்க எடுத்து அப்பப்போ கிளறி விட்டுக்கலாம். அது வதங்குறதுக்குள்ளே நம்ம துவையிலும் அரைச்சிக்கலாம். நான் ஒரு துண்டு தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காய் துவையலுக்கு எப்போயுமே தேங்காய் நம்ம கம்மியாக சேர்த்துக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். நம்ம பொட்டுக்கடலை போட்டாலும் சரி, இல்லை பயிறு பருப்பு எது போட்டாலுமே தேங்காய் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துட்டு அது நம்ம போடுற பயிர்களை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க, துவையல் அரைக்கிறதுக்கு மட்டும். இதே நம்ம சட்னி எல்லாம் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இட்லி தோசைக்கு, அதுக்கெல்லாம் தேங்காய் அதிகமாகவும் இந்த மாதிரி பயிருங்க பருப்புங்க பொட்டுக்கடலை எல்லாம் கம்மியாகவும் சேர்த்துக்கணும். அப்போ அதுக்கு தனியாக ருசியாக இருக்கும். தேங்காய் போட்டதுக்கப்புறம் 5 வரமிளகாய், பூண்டு பல் 6லேருந்து ஒரு 7 போல் சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா பச்சை பயிறு, அதையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ தேவையான உப்பு. நம்ம துவையலுக்கு எப்பயுமே தண்ணி அதிகமாக ஊற்றி அரைக்கக்கூடாது. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ துவையல் அரைச்சாச்சு. அங்கே இந்த அளவுக்கு நம்ம கெட்டியாக தான் அரைக்கணும். அப்போ தான் நம்ம சாதத்தில் பழைய சாதத்துக்கு தொட்டு சாப்பிட கரெக்டாக இருக்கும். இதை ஒரு கிண்ணத்தில் மாற்றிடலாம். இந்த துவையல் ரசம்லாம் வச்சுட்டு இந்த துவையல் செஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அதே போல் சூடாக கஞ்சி செய்வோம் பார்த்திங்களா, அந்த கஞ்சிக்குமே இந்த துவையல் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், துவையல் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து
நம்ம கருவாடு ரெடி ஆயிடுச்சான்னு பார்த்துடலாம். நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். சூப்பராக எல்லாமே நல்லா வதங்கி வந்துச்சு. நம்ம போட்ட தக்காளியுமே நல்லா வதங்கிருச்சு. அவ்வளோதான். இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். துவையலும் ரெடி ஆயிடுச்சு, கருவாடும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம பழைய சாதம் ரெடியாக முன்னாடியே எடுத்து வச்சுருக்கோம். துவையலும் ரெடி ஆயிடுச்சு, கருவாடும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பரிமாறிக்கலாம். ஒவ்வொரு வாய் பழைய சோறுக்கும் ஒரு கருவாடு, ஒரு வாய்க்கு வந்து பச்சை மிளகாய், இன்னொரு வாய்க்கு வந்து அப்படியே வெங்காயம், இந்த மாதிரி எடுத்து நம்ம பழைய சாதம் சாப்பிட்றப்போ நம்ம எவ்வளோ சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே தெரியாது. அந்த அளவுக்கு நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். பழைய சாதம் கருவாடு அப்படின்னாலே உலகத்தில் எந்த டேஸ்ட்டுமே இதோட ஒத்து போகாது. அந்த அளவுக்கு ரொம்ப ருசியான ஒரு இது. இதில் இருக்க பச்சை மிளகாயை நீங்கள் சாப்பிட்டிங்கனாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கருவாடோட மனம்லாம் சேர்ந்து இந்த பச்சை மிளகாயில் இருக்குது பார்த்தீங்களா, அதோட மனமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். வெறும் பச்சை மிளகாயை மட்டுமே நீங்கள் கடிச்சிட்டு பழைய சாதம் சாப்பிட்டு முடிக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். பழைய சாதத்தில் அந்த தண்ணியை தனியாக கீழே எடுத்து ஊற்றிட்டு நீங்கள் வெறும் சாதத்தில் வேறு தண்ணியெல்லாம் ஊற்றி சாப்பிடாதீங்க. பழைய சோறில் தண்ணி ஊற்றி வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அந்த தண்ணியோடையே சேர்ந்து சாப்பிடணும். அப்போ தான் இது வந்து சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதில் ஒரு வெங்காயத்தை மட்டும் உரித்து இது கூட போட்டு கூட நீங்கள் சாப்பிட்லாம். அவ்வளோ ருசியான ஒரு சாப்பாடு இப்போ நம்ம லஞ்சுக்கு ரெடி பண்ணியிருக்கோம். பழைய சாதத்துக்கு கருவாடுனாலே ரொம்ப ருசி. அது மதிய நேரத்தில் பழைய சோறு வச்சுட்டு இந்த கருவாடி வதக்கி வச்சுக்கிட்டு சாப்பிட்டோம்னா சொல்லவே முடியாது. அவ்வளோ ருசியாக இருக்கும். சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலான்னு தோணும். நம்மளுக்கே முடியாது அப்படின்னு தான் வச்சாதான் உண்டு, இல்லைன்னா சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். அந்த அளவுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். இந்த கருவாடு சாப்பிட்றவங்க, நான்வெஜ் சாப்பிட்றவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, பொதுவாகவே அவங்களுக்கு கருவாடுனாலே ரொம்ப பிடிக்கும். அந்த கருவாடு கூட பழைய சோறு கொடுத்தா வேணானே சொல்ல மாட்டாங்க. நம்ம வீட்டில் இன்றைக்கி பழைய சோறுக்கு எல்லாருமே இன்றைக்கி விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள். என்னன்னே கேட்கவே மாட்டாங்க கேள்வி. சாப்பாடு இருக்குது அப்படின்னு சொன்னால் என்ன குழம்புன்னு கேட்பாங்க. பழைய சோறு அப்படின்னா அந்த கருவாடை பார்த்துட்டு அதுக்கு அடுத்த கேள்வியே கேட்க மாட்டாங்க. அவங்க பாட்டு சாப்பிட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. அவ்வளோ பிடிக்கும் நம்ம வீட்டில் எல்லாருக்குமே. உங்களுக்கு கருவாடு பிடிக்கலாம், இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு துவையல் கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். சூப்பரான ஒரு சிம்பிளான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லஞ்ச் மெனு நம்ம இன்றைக்கி செஞ்சிட்டோம். இதே போல் நீங்களும் பழைய சோறுக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம்.